இந்தியாவுக்கு சீனா வைத்த செக். என்ன செய்ய போகிறது இந்தியா? அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு செல்லாது அப்படின்னு அந்த நாட்டுடைய நீதிமன்றம் வெளியிட்டிருக்கூடிய அறிவிப்பு பெரிய அதிர்ச்சிக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ட்ரம்புக்கு. இந்த வேளையில் சீனா வெளியிட்டுள்ள அறிவிப்பு இந்திய ஆட்டோமொபைல் துறையும் புரட்டி போட்டிருக்கு. அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தக போரின் போது ஏப்ரல் மாதம் அமெரிக்காவுடைய வரிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீன அரசு அரிய உலோகத்தால் செய்யப்பட்ட காந்தம் வெளிநாட்டுக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் ஏற்றுமதி செய்வதை தடை செய்வதாக அறிவித்தாங்க. அப்படி சீனாவிடம் இருந்து அரிய உலோகத்தாது மற்றும் பொருட்களை வாங்கணும் அப்படின்னா சீன அரசிடம் தனிப்பட்ட முறையில் அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை முன்வைத்தாங்க. இந்த அறிவிப்பால் இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. சீனாவின் இந்த உத்தரவு நியோடைமியம் காந்தகங்களில் இந்திய ஏற்றுமதி கட்டுப்படுத்தி இருக்கிறதால இந்தியாவுடைய எலக்ட்ரிக் வாகனத்துறை மற்றும் ஐசி வாகன உற்பத்தி துறை கடுமையான ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ளுது. இந்த காந்தங்கள் எலக்ட்ரிக் வாகன மோட்டார்கள், அப்புறம் பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் போன்ற வாகனத்தினுடைய பெரும்பாலான உதிரி பாகங்களுக்கு முக்கிய தேவையாக இருக்கு. சீனா விதித்திருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடு காரணமாக மே மாத இறுதிக்குள்ளாக வாகன உதிரி பாக உற்பத்தியாளரிடமிருந்து இந்த சிறப்பு நியோடைமியம் காந்த இருப்பு தீர்ந்துவிடும் அப்படின்னு இந்திய சந்தையில் எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கு. உலக அளவில் நியோடைமியம் காந்தகங்களுடைய உற்பத்தி மற்றும் ப்ராசஸிங் திறனில் 90% சீனா கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த காந்தங்கள் எலக்ட்ரிக் வாகன மோட்டார்கள் மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட எலக்ட்ரானிக், கிளீன் எனர்ஜி, ஹோம் அப்ளையன்ஸ் இது எல்லாத்திலுமே பயன்படுத்தப்படுது. அதனால் இது ஒவ்வொரு நாட்டினுடைய உற்பத்தி துறையிலும் முக்கிய பங்காற்றி வருது. சீனாவினுடைய இந்த கட்டுப்பாடுகள் முதலில் உயர்திறன் காந்தங்களுக்கு மட்டுமே விதிக்கப்பட்டு வந்தது என்றாலும் கூட குறைந்த திறன் காந்தங்களுடைய ஏற்றுமதியும் புதிய விதிமுறைகள் குறித்த குழப்பத்தால் தடைப்பட்டப்பட்டிருக்கு. இதன் விளைவாக இந்தியாவினுடைய வாகன உற்பத்தி நிறுவனங்கள் ஜூன் மாதம் முதல் நியோடைமியம் காந்தம் இல்லாமல் உற்பத்தி முடங்கப் போகிறது அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கிறது. இந்தியாவுடைய இந்தியாவுடைய எலக்ட்ரிக் வாகனத்துறை மொத்தமும் இந்த நியோடைமியம் காந்தங்களுக்காக முற்றிலும் சீனாவை நம்பியே இருந்து வராங்க. இந்த ஒற்றை புள்ளி தோல்வி, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது பஜாஜ் ஆட்டோனுடைய தலைவர் ராஜு பஜாஜும் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. பல லட்சம் கோடிகளை செலவழித்து நாம் உருவாக்கிய இந்த ஈவி துறை இந்த ஒற்றை புள்ளி தோல்வியால் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி இருக்கு. இதோட இப்போ சீனாவிடம் இருந்து வாங்கக்கூடிய நியோடைமியம் அதுக்கு ஏற்றுமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. அப்போது மேலும் இந்த இழப்புகளை குறைத்து அபாயங்களை தவிர்க்க தேவையான நடவடிக்கை அரசு எடுக்கணும். இது தாமதமான நடவடிக்கையாக இருந்தாலும் கூட மோசமான நிலைக்கு இது கொண்டு சேர்ந்து விடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கார் அவர். உலகினுடைய 3வது பெரிய வாகன சந்தையாக இந்தியாவில் இந்த நெருக்கடி வாகன உற்பத்தியை முற்றிலும் முடக்கிவிடும் அப்படின்னும் இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கம் மத்திய அரசை வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த நெருக்கடியை சரி செய்ய இந்திய அரசு சீனா கிட்டிருந்து நியோடைமியம் காந்தங்களை பெறவும் பிற முக்கியமான அரிய உலோகம் சார்ந்த பொருட்களை பெற சீனாவுடைய ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுக்கு இணங்குவதற்கு தயாராக இருக்கிறத உறுதி செய்யக்கூடிய சான்றிதழ்களை வழங்க தொடங்கியிருக்காங்க. வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் சுமார் 30 சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறதாகவும் இந்த காந்தங்கள் பாதுகாப்பு பயன்பாடுகளுக்கோ அல்லது அமெரிக்காவிற்கோ ஏற்றுமதிக்கு பயன்படுத்தப்படாது அப்படின்னும் இந்தியா தரப்பில் சீனாவுக்கு உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்லாம் தெரிவிக்கிறாங்க. 30 சான்றிதழ்கள் என்றால் ஒரு ஷிப்மெண்ட்க்கு ஒரு சான்றிதழ் கணக்கு. இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் இருந்து காந்தங்களுடைய இறக்குமதி மீண்டும் தொடங்க இருக்கிறதா தெரியுது. இருந்தாலும் இது தற்காலிக நிவாரணமாக தான் பார்க்கப்படுது. இதோட நீண்ட கால தீர்வுக்காக இந்திய அரசு சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா தொழிற்சாலையில் ஆட்டோமொபைல் மிகவும் முக்கியமானது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை கொண்ட ஒரு துறை. இந்த துறை முடங்கினால் கார் உற்பத்தி மற்றும் விற்பனை முடங்குவது மட்டும் கிடையாது, ஊழியர்கள் வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் இழக்க நேரிடும். இதனால் இந்தியாவுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படலாம். இப்போதான் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய நிலையில் இந்த சீனாவின் நடவடிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய செக்காக தான் பார்க்கப்படுது. ஒவ்வொன்றையும் பல்வேறு கோணங்களில் அலசி ஆராயும் லென்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.